ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:14க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:50 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று இரவு 7:51 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 4:01 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பிற்பகல் 2:50 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:13 வரை மரண யோகம், பின்பு மாலை 6:37 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை பூரம், பின்பு உத்திரம். சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை தாயமங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலங்கள் அகலும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி கற்பதற்கு மிக சிறந்த நாள், ஏற்ற நாள். தேவ ஆராதனைகள், தீபாராதனைகள் செய்வதற்கு சிறந்த நாள். மந்திரம் படிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். மாணவர்கள் படிப்பினை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். தேவ ஆராதனை செய்வதற்கு சிறந்த நாள். மந்திரம் படிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:15 முதல் 8:59 வரை மேஷ லக்னம். காலை 9 மணி முதல் 11:02 வரை ரிஷப லக்னம். 11:03 முதல் 1:13 வரை மிதுன லக்னம். 1:14 முதல் மதியம் 3:21 வரை பிற்பகல் கடக லக்னம். 3:22 முதல் 5:23 வரை சிம்ம லக்னம். 5:24 முதல் 7:23 வரை கன்னி லக்னம். 7:24 முதல் 9:29 வரை துலாம் லக்னம். இரவு 9:30 முதல் 11:40 வரை விருச்சக லக்னம். 11:41 முதல் 1:48 வரை தனுசு லக்னம். 1:49 முதல் 5:25 வரை கும்ப லக்னம். காலை 5:26 முதல் 7:26 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனதார உச்சரித்து அதீதமான நல்ல பலன்களை பெற முடியும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை மனதார அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தூப தீபங்கள் காட்டி ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத்து. மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஆத்மார்த்தமாக்க பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை பொழுது 3:30 முதல் 4:30 மணிக்குள்ளாக அல்லது 5 மணிக்குள்ளாக பாராயணம் செய்வது விசேஷம்.
கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் ஆதரவான நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். ஆத்ம பலம், ஆத்ம ஞானம் பிறக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறியலாம். சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம், அதோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது, முழுமையான விஷயங்களை இந்த நாள் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணத்திற்காக ஏங்கி இருந்தவர்களுடைய கண் கலக்கங்கள் அகலும். மனக்கவலைகள் தீர்ந்து புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட விறுவிறுப்பாக நடக்கும். விட்ட பணத்தை மீண்டும் பிடிப்பீர்கள். இழந்த பணம் மீண்டும் கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய திறன், சக்தி, ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். பிறருக்கு நீங்கள் கொடுத்த பணம் மீண்டும் வரும். எதையும் வெளிப்பட தன்மையாக இருப்பீர்கள். குழந்தைகள் போல உங்களுடைய மனது கள்ளம் கபடமற்றதாக இருக்கும். யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ரகசியமான விஷயங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வெளியிடங்களில் போகும்பொழுது மற்றவர்கள் பார்வைப்படும்படியாக சில விஷயங்களை பேசாதீர்கள். ஆலய ஆன்மீக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறப்போகிறீர்கள். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்ப தேவைக்கு என்று அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். மனக்கவலைகள் அகன்று உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகியது போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நல்லது நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கடந்த நாட்களில் இருந்த சங்கடங்கள் அகரம், பண பிரச்சனைகள் தீரும், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும், ஏறுமுகமாக இருப்பீர்கள், எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று சிவ சூரிய பகவானை வழிபட்டால் அதீத நன்மைகள் பிறக்கும், நல்ல முடிவுகள் கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும், விரும்பியது நடக்கும், சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10வது வீட்டில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், அவரோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், கிரகங்களினுடைய கோள்களினுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்றாற் போல் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு ஏற்றங்கள் உண்டாக்கும். அடுத்த கல்வியாண்டுகளுக்கு உண்டான படிப்பினை தேர்வு செய்வீர்கள். நல்ல மதிப்பெண்கள் உயரும், தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள், கௌரவ பதவிகள் பட்டங்கள் வந்து சேரும், எதிர்பாராத வகையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நாள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் வழியில் சில செலவுகள் உண்டாகும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வருகிற ராகு கேது பெயர்ச்சியின் போதுதான் உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சிம்மத்திற்கு வருவார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடமான கும்பத்திற்கு செல்வார். ரிஷபராசி என்பவர்கள் அவ்வப்போது நடக்கக்கூடிய சில கிரக பெயர்ச்சிகள், அன்றாடம் நிகழக்கூடிய கோச்சாரத்தினுடைய நிலைப்பாடு படி பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான ஒரு நிலைப்பாடு உள்ளது. வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் பயணங்கள் எனும் பொழுது பொறுமை, நிதானம் வேண்டும். அலட்சியமான குணம் இருக்கக்கூடாது. மனக்கவலைகள் அகலம், பயங்கள் விலகும், எந்த பிரச்சனைகளும் உங்களிடம் நெருங்காது. பாதுகாப்பாகவும் நல்ல ஆதரவோடு இருக்கக்கூடும். சிவபெருமானையும் சிவசூரிய பகவானை வழிபட்டால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம், சந்தோஷம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீதிமன்ற வழக்குகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்படியான செய்திகள் கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். எதிராக இருந்தவர்கள் காணாமல் போகலாம். மனக்லேஷங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரும். வீண் செலவுகள் குறையலாம்.
நீங்கள் எப்படி பணத்தை சேமிக்க விரும்புகிறீர்களோ அந்த வகையில் உங்களுடைய கட்டமைப்பு இருக்கும். குழந்தைகளுடைய செயல்களில் சில நேரம் மாற்றங்கள் வரலாம். பிடிவாத போக்கு குழந்தைகளிடத்தில் இருந்தால் அதனை தளர்த்த முற்படுங்கள். மனம் விட்டு பேசி அவர்களை சீர்படுத்துவது விசேஷம். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதீத நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். இறைவனை வழிபடுவது மிக சிறப்பு, நல்லதே நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். குடும்பம் தழைக்கும். நல்ல சிந்தனைகள் ஏற்படும். வெளிப்படையாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். மன கிளேசங்கள், கஷ்டங்கள் அகலும். துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக சிறந்த ஒன்று. பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். விரையாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தில் வாக்கு தனபாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சற்று பணம் செலவாகும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 16ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரகங்களினுடைய கோச்சார நிலைகளை வைத்து தினம் தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2.5 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய சந்திர பகவானுடைய நிலைப்பாடு உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேது பகவான், 9ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10இல் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான், விரயத்தில் குரு பகவான். இந்த அமைப்பினோடு இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலன் இந்த நாள் உண்டு என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்கள், பணம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இந்த நாள் அதிகமாக இருக்கும். வருமானத்தை பெருக்க வேண்டும். வருகிற பணத்தை கொண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய வேண்டும். வங்கி கணக்கில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் கூடுதலாக மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். வீடு, மனை, நிலம் அல்லது அதை சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். புதிய எண்ணங்கள் உருவாகும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மேன்மையான நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய வயதில் மூத்தவர்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் சில கூடுதலான நன்மைகள் பிறக்கும் நாள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இருக்கும். புதியவர்களுடைய நல்ல ஆதரவு பிறக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நல்ல முயற்சிக்கு தகுந்தாற்போல் விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாளில் கோவிலுக்கு செல்வது, ஆன்மீக பணிகளை மேற்கொள்வது, உழவார பணிகள் செய்தால் முன் ஜென்ம வினைகள், கர்ம வினைகள் தீரும். உங்களுடைய துன்பங்கள் தூள் தூளாகும்.
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலக உழவார பணிகள் செய்தாலே போதும். அதே போல சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோமுகத்தை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு இட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட பூர்வ புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முன் ஜென்ம சாபங்கள் தீரும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அகன்று இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த பிறப்பில் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். ஸ்ரீ பிரம்மதேவனை வழிபடுங்கள், தலையெழுத்து சீராக்கும். ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல் புதிய முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். உள்ளம் சீர்படும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தியானம், தினம்தோறும் யோகாசனங்கள் பயிற்சிகள் செய்வது விசேஷம். இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். பிரத்திங்கரா தேவி வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் இருக்கும். புதுமையான எண்ணங்கள் பிறக்கும். தெய்வத்தினுடைய ஆசையை பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வீண் கவலைகள் அகலும். மன கஷ்டங்கள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் வந்தும் உங்களுக்கு அதீதமான சக்தியையும் நல்ல பிராப்தத்தையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட ஸ்ரீ சூரிய பகவானை வழிபாடு செய்வது விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் அதிகாலை பொழுதே எழுந்து ஸ்நானம் செய்து வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி 27 முறை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் ஆதித்ய ஹிருதயம் எனும் ஸ்லோகங்களை கேட்பதாலும் படிப்பதாலும் ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். பசுபதி புத்திர லாபம் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இந்த நாளில் என்ன ஓட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனது சற்று அமைதி அடையும். குழப்பங்கள் தீர்வதற்கான சில சூழ்நிலைகள் உண்டு. வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாகும். குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பதால் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாகவும் நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். மனக்கவலைகள் முழுவதுமாக விலக்கி உங்களுக்குள் நல்ல சிந்தனை உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு அமைப்பு உண்டு. எண்ணிய வேலைகள் உங்களுக்கு தேவையான துறை சார்ந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பீர்கள்.
எழுத்துத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல விருத்தி உண்டாக்கும். உணவு மற்றும் கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, விவசாயம் வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எழுச்சி நிறைந்த நாளாகும். நல்ல வருமானம் கிட்டும், லாபம் மேம்படும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் வியாபாரம் சற்று களை கட்டும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக அழகாக நாசுக்காக பேசி மாற்றொரு அணுகுமுறைகளை கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். குழப்பமான நிலைகள் மாறி ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகும். ஏற்றம் பிறக்கக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். ஆசைகள் கைகூடும். திருப்திகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நுணுக்கமாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். தேடல்கள் அதிகரிக்கலாம். ஆதரவு நிறைந்த நாளாகும். வேலைகளை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல பேர் புகழ் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அதிபதியான சூரிய பகவானே இந்த நாளை ஆளுகிறார். ஆட்சி புரிபவரே அவரே. அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வர கர்ம வினைகள் குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். வாசனை திரவியங்களினுடைய பயன்பாடு சிறப்பை தரும். 2ஆம் வீட்டில் கேது பகவான், களத்திரஸ்தானத்தில் ஸ்ரீ புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ரநிலை, அவரோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. லாபத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிலைப்பாடை வைத்து பார்க்கும் பொழுது, சிம்மராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ குடும்பத்திலும் சரி உங்களுடைய வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது சில வீண் பிரச்சனைகளில் இல்லாமல் இருக்கும். வம்பு வழக்குகள் உருவாக்கும். பேச்சுவார்த்தைகளினால் சில மனஸ்தாபங்கள் வரும். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பொருளாதாரத்திற்குண்டான நிலைப்பாடுகளில் சற்று இழுபறிகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சிவசூரிய பகவானை வழிபடுவது, தேவைக்கு ஏற்ற பணம் பெறக்கூடிய பதிக பாடல்கள் படிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று வழிபட்டால் 10 பாடல்கள் இந்த பதிகத்தை பாடும் பொழுது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள் நீக்கம், குடும்ப விஷயங்கள் சீராக்கம், வருமானம் பெருக்கும், வேலை வாய்ப்பு உத்தியோகம் கிடைக்கும், செல்வ செழிப்புக்குண்டான நிலைகள் வரும்.
வீட்டில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி நிலையை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாகும், லாபங்கள் மத்தியமமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எளிதாக இருக்கக்கூடிய வேலைகள் கூட உங்களுக்கு காலதாமதமாகலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை வியாபாரங்களில் அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்களிடத்தில் போட்டிகள் வேண்டாம். பொறாமை உணர்வுகள் தவிர்க்க வேண்டும். மன கஷ்டங்கள் கிளேசங்கள் நிவர்த்தியாக ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரிக்க ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் அகலும். பிறரிடத்தில் பணிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பு. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். மன அமைதியோடு இருப்பது அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு அதீத நன்மையை தரும். புரிதல்கள் மேம்படும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். தன தானிய அபிவிருத்தி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல் அசதி, உடல் சோர்வு இருக்கும். சிந்தனைகளில் தெளிவு வேண்டும். ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வளங்களும் பிறக்க, ஏற்றங்கள் உண்டாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களுடைய வேலைகளை திட்டமிடலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் கும்பராசியில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை. ஒன்று புதன் பகவான், மற்றொன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அந்த கும்பத்தின் அதிபதியே 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். உங்களுக்கு 6இல் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துணைவர் ஸ்தானத்தில், நட்பு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. அவரோடு ராகு பகவான், சந்திர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான். இந்த கிரக அமைப்பினோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்குள் புரிதல் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இருக்கும். மேன்மையான நிலையை உயர்வீர்கள். பெருந்தன்மையான போக்கு காணப்படும். சமூகத்தில் உள்ளவர்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவீர்கள். ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நண்பர்கள் மத்தியில் வேலை வாய்ப்புகளுக்காக அதிக முயற்சிகள் நடக்கும். நண்பர்கள் எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடும். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வது அவசியம். வேலை வாய்ப்புகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். வருகிற ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வசந்த காலம், பொற்காலமாக இருக்கக்கூடும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான நிலைப்பாடு, உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். எந்த ஒரு வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பதால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. புரிதல் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும். சில குணநலன்களை புரிந்து நடப்பீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும், திறமையானவர்கள் நீங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருப்தியாகவும் அனுகூலமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை உண்டு. சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வதால் தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆத்ம பலம் பெருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் நிம்மதி பிறக்கும். ஆனந்தமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். வருமானம் கிடைக்கும். திருப்திகரமான நாளாக இருக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாள். பங்குனி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான். களத்திர ஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற ஆக்கம் ஊக்கம் உங்களிடம் வெளிப்படும். வியாபாரத்தில் மற்றொருவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளினால் மன வருத்தங்கள் உண்டாகும். ஆக யாரோடு எப்படி வேலை செய்கிறீர்கள், யாரோடு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, அந்த நபர்கள் பற்றிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கு அதிக முயற்சிகள் இருக்கும். சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம். நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள், உறவுகளினால், சொத்துக்களினால் சில மாற்றங்கள் வரலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். எண்ணத்தின் போக்கில் மட்டும் சில விஷயங்கள் அவ்வப்போது ஏற்ற இறக்கமாக இருக்கும். முழுமையாக வேலைகளை கவனித்து செய்வது அவசியம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக நிதானமாக இருக்க. இறை வழிபாடு, தியானம் செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய ஆசியையும் அனுகிரகத்தையும் நீங்கள் பூரணமாக பெற முடியும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பிறரிடத்தில் ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பண பற்றாக்குறையிலிருந்து விடுபட ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி சூக்தத்தையும் பாராயணம் செய்வது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பெருந்தன்மையான குணங்கள் உண்டாக்கும். உறவுகளினால் சில மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேது பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்களே, சூரிய பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசி என்பது தனுசு ராசி, நெருப்பு ராசி. சூரிய பகவானுடைய வழிபாடு செய்தால் பண வரவுக்கு உண்டான நாளாக அமையும். தைரியமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். ஆளுமை திறன், அட்மினிஸ்ட்ரேஷன் சீராக அமையும். குடும்பத்தை நல்ல விதமாக நிர்வகிக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். மூத்த அதிகாரிகளுடைய ரகசியங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். கணினி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை உழைத்து காப்பாற்றக்கூடிய நபர் நீங்கள். பல பேர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு நீங்களே தூண், ஆலமரமாக இருப்பீர்கள். மற்றவர்கள் விழுதுகளாக இருப்பார்கள். எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கே உண்டு. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். தொழிலை லாபகரமாக கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு, சூக்ஷமங்களை அறிந்து கொண்டு நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் நல்ல நாள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். தம்பதியர்கள் புரிதல் ஏற்படும். வருமானத்தை பெருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவான் ஆகிய கிரகங்களினுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். குடும்ப சூழ்நிலைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதில் திருப்தி இருக்கும். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு சில நிதானமான போக்கு உண்டு. வார்த்தைக்கு தன் மதிப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு அதிபதியான குரு பகவான், 4ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியான குரு பகவான் 6இல், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10இல் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிப்பதோடு இந்த நாள் பங்குனி மாதம் 16ஆம் நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனித்து இருப்பதே நல்லது. சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடலில் கொழுப்பு சேராதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. எண்ணெய் வஸ்துக்களை தவிர்க்க வேண்டும். பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானுக்குண்டான காரகத்துவம் கொழுப்பு. ஒரு சிலருக்கு உடலில் கொழுப்பு கட்டிகள் தோன்றும். அவர்களுடைய கோச்சாரத்தினுடைய நிலைக்கு ஏற்றால் போலும் நவாம்சத்தினுடைய நிலை பொருத்தும் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் வரும். உணவில் மட்டும் எச்சரிக்கையாக எப்பொழுதும் இருந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிப்பெயர்ச்சியாக வரப்போகிறது. ஆக சுகஸ்தானங்களில் கவனம் வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நுழையும் பொழுது உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களிலும் தாய்க்குண்டான விஷயத்தில் கவனித்திருப்பது நல்லது. வியாபார ரீதியாக சில வேலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வலுக்கும். தாய் வழி உறவுகளினால் ஆதாயம் ஏற்படும். கடந்த காலங்களில் செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தி காட்டுவீர்கள். சில நன்மைகள் பிறக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். சிந்தனைகள் மேம்படும். சீரான போக்கு அமையும். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வது நல்லது.
பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல சிறப்பை தரும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்டின் தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரித்து வர வருமானம் பெருக்கும். தன லாபம் கூடும். ஆதாயம் ஏற்படும். கைக்கு பணவரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான தனம், வாக்கு, குடும்ப பாவகத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடமான முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீட்டில் கேது பகவான். இந்த நாள் எப்படி இருக்கும்? சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலனை தரும். வீடு தொடர்பாக மூதாதையர்களுடைய சொத்துக்கள், வேளாண்மை நிலம், விவசாய பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கிறது. செயல்களில் வெற்றி வாக்கை சூடுவீர்கள். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தேர்வுகளை மிக நல்ல அற்புதமாக எழுதக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அதே போல போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல பலன் கிட்டும். தோற்றத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கும். நல்ல வேலைகளை கவனிப்பீர்கள். தொழிலில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுக்கு விருப்பமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் மேன்மையான நிலைக்கு வரக்கூடும். வெற்றி வாய்ப்பினை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளுடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி அவர்களை முன்னேற செய்வீர்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்து ஊக்குவிப்பீர்கள். தம்பதியர்களுடைய பேச்சுவார்த்தை போக்கு திருப்தியை தரும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கணினி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். காதலர்களுக்கு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழிலில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம். அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவானுக்குண்டான நாளாக அமைவதால் கோதுமை தானம் செய்வது விசேஷம். அதே போல கோதுமையினால் செய்த உணவுகளையும் தானமாக கொடுக்கலாம். ஆசைகள் கைகூடும். சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். எண்ணியது நடக்கும். நினைத்த வேலைகளை முடித்து காட்டி வெற்றியும் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த நல் வாழ்க்கை பெறக்கூடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல உதவிகள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கைகூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் பிறக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை கொடுக்கும். காரணம், 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் களத்திர ஸ்தானாதிபதியான ஸ்ரீ சூரிய பகவானும் 4க்கும் 9க்கும் அதிபதியான ஸ்ரீ சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ராகு பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பொறுமை, நிதானமான குணங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்கும். கருத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மற்றவர்களுடைய செயல்கள் அமையும். எதை செய்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்த நாள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. மீன ராசிக்கு பெயர். வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடமே சனி பெயர்ச்சி. இப்பொழுது நடக்கக்கூடியது திருக்கணிதத்தின்படி நடக்கிறது. அவரே உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுடைய ராசி அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2ஆம் வீடான மீனத்திற்கு பெயர்கிறார். ஆக ஒவ்வொரு சனிக்கிழமை தினங்களிலும் விரதங்களை அனுஷ்டிப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது விசேஷமானது. வருமானம் தடையில்லாமல் கிடைக்க, உடல் ஆரோக்கியம் மேம்பட ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் அவருக்குண்டான அதிபதியான ஸ்ரீ சிவ பெருமானையும் வணங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, குதூகலம் அதிகரிக்கும். வேண்டிய வேலைகளை மிக அழகாக திருப்திகரமாக முடித்துக் கொள்வீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருகும். பிடித்த உணவுகள் உண்டு மகிழக்கூடிய பாக்கியம் உண்டு. முன்னேற்றகரமான வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு வந்து சேரும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் பண வரவுக்கு இடம் உண்டு. நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும்.
பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தன வரவுகள் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் 2ஆம் வீடு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம். செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்ய ஸ்தானாதிபதியும் அவரே. அதே போல களத்திரஸ்தானத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி என்பவர்களுக்கு கோச்சாரத்தினுடைய அமைப்பின் நிலை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சில நேரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். அதிகமாக எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வியாபாரம் பொறுத்த வரையில் நிம்மதியான நிறைவான விஷயங்கள் என்பது வேண்டும். சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் பேசக்கூடிய விஷயங்களில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து பொறுமையாக நிதானமாக பேசுதல் நல்லது. கோபத்தினால் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்கள். உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். மாணவ மாணவிகள் அவ்வப்போது சில நேரம் படிப்பு ரீதியாக சில குழப்பங்கள் வரும். ஒரு தீர்வான முடிவுகள் எடுக்க முடியாது. பாராட்டுகள் அதிகரிக்கும் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களிடத்தில் பகிரலாம். தொழில் வியாபாரங்களில் அதிக முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. கையெழுத்திடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சுப காரியங்களில் பல முயற்சிகள் என்பது தேவைப்படும். சாதாரணமாக இருக்காதீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எண்ணத்தில் பல ஓட்டங்கள் இருக்கும். மனக்கட்டுப்பாடு தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு நல்லது. எண்ணத்தில் தெளிவு பிறக்க இறை வழிபாடு, தியானம் செய்யுங்கள். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக ஸ்ரீ சந்திர பகவானையும் ஸ்ரீ சூரிய பகவானையும் வழிபடுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். எதையும் நேர்மையாக செய்யுங்கள். நியாயமாக இருங்கள். நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு
ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைகளை செய்வது மிக விசேஷமானது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உணர்ச்சி வேகம் இல்லாமல் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஸ்ரீ கருட பகவானை வழிபடலாம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ சுவாமி திவ்ய திருவடிகளே சரணம் என்று வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மறதிகள் அகலம். நல்ல சிந்தனை உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். சுபம் லாபம் உண்டாக்கும். பண பிரச்சனைகள் தீரும். பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல இணக்கத்தோடு இருப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் உருவாகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் திருப்தியான நாளாகவும் ஆரோக்கியம் நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.